விஜய் அஜித்லாம் வந்து கண்டிப்பாக இதை படத்தை பார்க்கணும். ஏன்னு கேளுங்களேன், இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அவங்களால நடிக்க முடியுமான்னு தெரியாது. அவங்க பார்த்தாங்கன்னா அரண்டு போயிடுவாங்க. இதில் இந்த ஜிம்மிங் சீன்லாம் இருக்கும். அதுக்காகவே படம் ஒரு நெக்ஸ்ட் 20 டைம்ஸ் பார்க்கலாம். செம்ம ஸ்டைல், தாறுமாற சிங்கிள் ஆன் தி சாங்ஸ் செம்ம சூப்பர் சூப்பர் செம்ம டிஃபரண்ட் போலீஸ் ஸ்டோரி ஃபேண்டாஸ்டிக்கா கிளாஸா எடுத்திருக்காரு படம். எமோஷன் ஆக்ஷன் எல்லாமே கலந்துருக்கு. ஐயோ ஷீ இஸ் ஆசம். யா ஷீ படம் ரொம்ப நல்லா இருந்தது. தலைவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா. இட் வாஸ் வெரி குட். ரஜினிகாந்த் சூப்பர் செமையா பண்ணியிருக்காருங்க. அப்படியே ஹீஸ் பேக் டு ஹிஸ் ஓல்ட் ஃபார்ம். செமையா இருக்கு அவர். வேற லெவல். செமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிச்சு. எல்லாமே ஆக்சுவலி வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது மூவி. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்காது அந்த மாதிரி. லைக் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படங்க. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ரொம்ப நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் சீன்ல கடைசி வரைக்கும் ரஜினி தான். நெக்ஸ்ட் லெவல் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க. சூப்பர் செம்ம மாஸ் என்டர்டைனர். தலைவர் கலக்கி எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். என்ன சொல்றதுக்கு வேர்டே கிடையாது. அவ்வளோ நல்லா இருக்கு. பயங்கர யூத்ஃபுல்லாக இருக்காரு. செம்ம எனர்ஜெட்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் சாரோட. தலைவர் வேற லெவலில் கலக்கியிருக்காரு. டைரக்ஷன் சூப்பராக இருக்கு. இதை பாருங்க, இவர் கேளுங்க எப்படி வேற லெவலுங்க. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ஃபில்மை. இன்ச் பை இன்ச் நாங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸ்டார்டிங் டு எண்ட் ஃபுல்லாகவே வந்து அதிரடி மாஸ் தான் படம் ஃபுல்லாக. ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நயன்தாரா ஆக்டிங்கை விட சூப்பர் ஸ்டார் ஆக்டிங் செம்மையாக இருக்கு. அதான் தலைவர் வந்து வேறு லெவலில் எனர்ஜி நடிச்சிருக்காரு. போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஒரு ரஜினி மூவிக்கான எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு செம்மையாக இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஆக்ஷனை பார்த்ததில்ல. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா பூர்த்தி பண்ணியிருக்காரு. ஃபுல் ஆக்ஷன்ஸு, ரொமான்ஸு, அந்த சிங்கிள் சாங்ஸ்லாம் செம்ம நல்லா இருக்குது. அவர் அதான் அவர் உண்மையில் அவர் சொல்கிறது தான், வயசு ஜஸ்ட் நம்பர் தான். நம்ம உள்ளத்தை எப்படி இளமையாக வச்சுக்கணுமோ அதுதான் முக்கியம். அவர் அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்காரு. எதிர்பார்த்ததோட 200% கொடுத்துருக்காரு ரஜினி சார். அவருக்கு வயசாகிடுச்சு, இளமை போயிடுச்சு, 70 வயசு கிழவன் சொல்லிட்டுலாம் சமீபத்தில் நம்ம ஸ்டாலின் பையன் கூட உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அதெல்லாம் சும்மாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு அவரே பார்த்துட்டாருன்னு வச்சுக்க, தலைகீழாக நின்றுவார். இப்படி ஒரு பர்சனை நம்ம இப்படி சொல்லிட்டுமேன்னு சொல்லிட்டு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரலும் படத்தை தூக்கி நிறுத்துருங்க. காமெடி ஆகட்டும், சோகமாகட்டும், ஃபைட் சீன் ஆகட்டும், என்டையர் எல்லாத்துலேயும் வந்து பூந்து விளையாடி இருக்காருங்க அவர். முருகதாஸ் படமாக எனக்கு தெரியலங்க. இது முருகதாஸ் படம் எப்பவுமே அது சோசியல் மெசேஜ் வைப்பார். இதில் சோசியல் மெசேஜ் வைக்காமல் பொண்ணோட சென்டிமெண்ட்டை வச்சுருக்காரு. இதில் பயங்கர சோகம் இருக்குது. அந்த சோகத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டு அவர் வச்சுக்கிட்டு அதை ட்ராவல் பண்ணுற விதம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இல்லை, எல்லாத்தையுமே கொஞ்சம் சேர்த்துருக்காருங்க. அதெல்லாம் கொஞ்சம் சீன் சேர்த்துருக்காரு. ஏன்னா முருகதாஸ் வந்து பண்ணும்போதுன்னா சோசியல் மெசேஜ் அதிகமாக வைப்பார். இதில் அதிகமாக வைக்கும்போது கொஞ்சமாக வச்சுருக்காரு. பட் நல்லா இருக்குது. அனிருத்தனுடைய மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. படம் பார்க்குறதுக்கு இன்னும் தூண்டுற மாதிரி இருக்குது. இந்த அரவாணி கேரக்டர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. செம்மையாக மாசாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல இந்த படத்தில். ஸோ இந்த 200% மசாலா எவ்வளோ கொடுக்க முடியுமோ ரஜினி ரசிகர்களை மட்டும் கிடையாது, என்டையர் ஆடியன்ஸையும் வந்து இது திருப்திப்படுத்துகிற அளவுக்கு தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ரஜினி வந்து 30லேருந்து 40 ஏஜுக்குள்ளே காமிச்சிருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. பேட்டா படத்தை விட யூத்தாக காமிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ரஜினி ரசிகர்களை மட்டும் திருப்திப்படுத்தாது, இதில் எல்லா ஆடியன்ஸும் இது திருப்திப்படுத்தும். கண்டிப்பாக இது விஜய் அஜித்லாம் வந்து கண்டிப்பாக இதை படத்தை பார்க்கணும். ஏன்னு கேளுங்களேன், இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அவங்களால நடிக்க முடியுமான்னு தெரியாது. அவங்க பார்த்தாங்கன்னா அரண்டு போயிடுவாங்க இதில். தேங்க்யூ.